மிகவும் வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது. இத்தகைய கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்ந்து இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நெரிசலில் நடக்கும் சம்பவத்திலிருந்து அடுத்த சம்பவம் நடப்பதற்குள் யாரும் பாடம் கற்பிக்கவில்லை என்பதுதான் எனக்கு தெரிய வருத்தம். மகாமார்கள் நடந்தது, மெட்ராஸ் ஏர் ஷோவில் நடந்தது, வட இந்தியாவில் பல கோயில்கள் நடந்தது, இப்போ ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் டெல்லியில் நடந்தது. அதனால் இந்த கூட்ட நெரிசலில் ஸ்டாம்பீடில் இறந்து போகிறது வாடிக்கையாக நடக்குது. இதிலிருந்து நம்ம எந்த பாடமும் கற்றுக்காமல் இருக்கிறோன்றது தெரிய வருத்தம். நேற்று நடந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது. அந்த கூட்டத்தை நடத்தியவர்களும் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள். அதே வேளையில் காவல்துறையும் இதற்கான தக்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக கூட்டம் நடத்துபவர்களுக்கு அந்த கூட்டத்தை வருபவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு அமைப்பு இல்லை என்பதையும் இது காட்டுகிறது. ஏனால் ஒரு அரசியல் கூட்டம் நடப்பதென்றால் அரசியல் தலைவர், பெரிய தலைவர் இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட அளவிலான தலைவர்கள்லாம் இருந்து அதை கட்டுப்படுத்துவார். இந்த இயக்கத்திற்கு அது இல்லை என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆளும் கட்சி கூட்டமாக இருந்தால் காவல்துறை அதிக பாதுகாப்பு கொடுக்குறாங்க, மற்ற கட்சிகளுக்கு பாதுகாப்பு அவர் ஃபீல் பண்ணாருனாக்கா ஒரு என்கொயரியில் வெளியே வரட்டும். இன்அடிக்குவேட் போலீசிங், இன்அடிக்குவேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா அது என்கொயரியில் வெளியே வரட்டும். அது யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தாலும் அதுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். ஆனாலும் ஒரு அமைப்பை தான் இதை நடத்துகிறாங்க. அரசியல் அமைப்பு அவர்கள் எப்பவுமே ஒரு அமைப்பில் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட ரீதியான தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கட்டுப்படுத்துவாங்க கூட்டத்தை. அது இந்த இயக்கத்துக்கு இல்லாதது போல் எனக்கு தோன்றுது. இரண்டாம் கட்ட தலைவர்களோ மாவட்ட ரீதியாக தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை சீர்படுத்துவதற்கு அங்கே ஆட்கள் இல்லையோ என்று எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதிக அளவு கூட்டம் வருது, தெரிஞ்சு காவல்துறையினர் அதிக பாதுகாப்பு ஈடுபடலை. அது என்கொயரி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரேலிக்கும் ஒரு அளவுக்கு தான் போலீஸ் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா இப்போ என்டையர் போலீஸ் ஃபோர்ஸும் ஒரு ஈவெண்ட்டுக்காக போக முடியாது. எவ்வளோ கொடுக்குறோமோ அவங்க அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல என்ன பர்மிஷன் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணுவாங்க. அதில் ஏதாவது இன்அடிக்குவசிஸ் இருந்து அதில் குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக என்கொயரியில் வெளியே வரட்டும். வந்ததுக்கப்புறம் யார் பொறுப்பு என்பதை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.